2026க்கான வாக்குத்தத்தத்திற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்தினுடைய தலைப்பு, இந்த வருஷத்தினுடைய தேவன் தருகிற வார்த்தை பெருகும் ஆண்டு. எல்லாம் சொல்லுங்க, சத்ததான் சொல்லுங்களேன், பெருகும் ஆண்டு. ஆமென். தேவனுடைய கிரியைகளில் பெருகுவீர்களாக. எத்தனைக்கு ஆசை இருக்கு தேவனுடைய கிரியைகளை பெருக வேண்டும் என்று? பெருகும் ஆண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். பெருக ஆசை இல்லையா? கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை பெருக பண்ணுவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை தேவன் பெருக பண்ணுவார். உங்கள் பொருளாதார காரியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அதாவது 2025க்கு தந்த வாக்குத்தத்தம், என் கிருபையை உனக்காக நான் காப்பேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கிருபை நமக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். பல மரண கண்ணிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். இந்த வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. சரி, பெருக்கத்தை குறித்த சில வார்த்தைகளை நான் முகவுரையாக சொல்லி, ஆமென், எந்தெந்த காரியத்திலே நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதுதான் நாம் செய்தியை கேட்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லாபான் தன்னுடைய சகோதரியாகிய ரெபேக்காளை வாழ்த்தும் போது, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. லாபான் ஒரு கஞ்சத்தனம் பண்ணுகிறவன். யாரையாவது அவன் வேலைக்கு அழைத்தான்னா லாபான் சரியா சம்பளம் கொடுக்க மாட்டான், சம்பளத்தை கூட்ட மாட்டான், 10 முறை சம்பளத்தை மாற்றுவான். ஆனால் அந்த 10 முறையும் வேலையாளுக்கு பிரயோஜனமே இருக்காது. இந்த தங்கம் விலை, பெட்ரோல் விலை 101 போய் திரும்ப 99 ரூபா 50 பைசா இப்படி போகிறது போல, இந்த லாபான் யாரையுமே பெருக விட மாட்டான். யாரும் தன்னை விட பெருகுவது லாபானுக்கு பிடிக்காது. எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? சொந்த மருமகனே தன்னை விட பெருகக்கூடாது என்று நினைத்தவன் தான் இந்த லாபான். ஆனால் தன் சகோதரியை வாழ்த்தும் போது அவன் வாயிலும் ஒரு வார்த்தை வருகிறது, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அதே வார்த்தைகளின்படி உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கோடா கோடியாய் பெருகுவாயாக. நான் நினைக்கிறேன் இது லாபான் சொன்ன வார்த்தை அல்ல, அந்த லாபானுக்குள் கர்த்தர் போட்ட வார்த்தை. இன்னும் பாருங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவன் யாக்கோபை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பெருகுவாயாக. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே யாக்கோபு யோசேப்பை பார்த்து, இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், ஆமென், இவனும் பெருகுவான். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல போறேன், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். ஆமென், ஸ்தோத்திரம். மற்றவர்களை விட உங்களை கர்த்தர் அதிகமாய் பெருக பண்ணுவாராக. சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு வேலை பார்க்கிறவர்களை விட இவனுடைய தம்பியோ இவனை விட அதிகமாய் பெருகுவான் என்ற வசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென் என்று ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக உங்களை பெருக பண்ணுவார். நம்முடைய கரத்தில் ஒன்றுமில்லை, கர்த்தர் தருகிற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது பலிக்கும். இன்றைக்கு பகலில் சொன்னேன் பாருங்க, ஒரு ஸ்டேஜில் ஒருவர் கையிலே பைபிள் இருக்கிறது, இன்னொரு கையிலே பணம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரா உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுக்கலாம் என்கிற ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. முதல் ஒரு ஆள் வர்றார், பைபிளை பார்க்கிறார், மனசுல சொல்றாரு,
இப்போ உள்ள தேவை பணம். அதனால பைபிளை எடுக்காம அந்த பணத்தை எடுத்துட்டு போறார். ரெண்டாவது ஒருத்தன் வர்றான், அவனும் பைபிளை பார்க்குறான், எடுக்க ஆசைதான், ஆனால் இப்போ தேவை பணம் என்று பணத்தை எடுத்துட்டு போறான். மூணாவது ஒருத்தன் வர்றான், அவனும் பைபிளை பார்க்குறான், பைபிள் எடுக்க ஆசை, ஆனால் இப்போ தேவை பணம் என்று பணத்தை எடுத்துட்டு போறான். நான்காவது ஒருத்தன் வர்றான். இந்த 3 பேர் அங்கிருந்து சொல்றாங்க, பைபிளை எடுக்காத, பணத்தை எடுத்துக்கோ, அது பிரயோஜனப்படும் என்று. நான்காவது வந்த வாலிபனோ பணத்தை எடுக்காம பைபிள் எனக்கு போதும் என்று எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் 3 பேரும் பார்த்து கொண்டு கேலி பண்றாங்க, அறிவில்லாதவனை, பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம், பைபிள் எடுத்து என்ன பிரயோஜனம், நீ பணம் எடுத்தால் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே என்று 3 பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் அப்புறம் போய் பைபிளை திறந்து பார்க்கிறான், அதுக்குள்ளும் பணம் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வெறும் வார்த்தை, வெறும் பைபிள் வார்த்தைன்னு நினைத்தால் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, இந்த வசனத்துக்குள்ளே தேவனுடைய அற்புதம் இருக்கிறது என்று நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டால் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆமென், நீ பிழைத்து பெருகும்படிக்கு என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 107ஆம் சங்கீதம் 38ஆம் வசனத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இந்த வருகிற புதிய ஆண்டிலே ஆசீர்வதிப்பதினால் உங்களை கர்த்தர் மிகுதியும் பெருக பண்ணுவார். சௌரமாருக்கு பெருக்க வேண்டாமா? உங்கள் குடும்பங்களை கர்த்தர் மிகுதியும் பெருக பண்ணுவார். எசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். நீதிமொழிகள் 9:11 சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும். இதில் நிறைய பேர் ஆமென் சொல்ல, நாட்கள் பெருகண்டாமா? எத்தனை நாட்களில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீங்க? தேவனால் உங்கள் நாட்கள் பெருகும், உங்கள் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீடித்த ஆயுளை உங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமா, இள வயதின் மரணங்களுக்கு நம்முடைய குடும்பத்துள்ள பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி விடுவிப்பார். தேவனால் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஆயுசு நாட்கள் பெருகணும்னு விரும்புகிற மட்டும் கைகளை கூட்டி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சரி, பெருக்கத்தை குறித்த சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னேன். எவைகளில் எல்லாம் நம்ம பெருக வேண்டும்? ஆரம்பத்தில் சொன்னேன், வசனத்துக்குள் தேவையான ஐஸ்வர்யம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்குள் தேவையான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே இங்கே சொல்லுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தையை எடுத்துக்கொண்டால் உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த தேவன் இன்றைக்கு 2026க்கான தருகிற வாக்கு தத்துவத்துள்ளாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக இந்த பைபிளுக்குள்ள பணம் இருந்தது போல இந்த வார்த்தைக்குள் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படியும் போது வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் அந்த வசனத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் படித்தீங்கன்னா, கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்வையை கர்த்தர் பெருக பண்ணுவார். முதல் வார்த்தையாக நாம் எவைகளில் பெருக வேண்டும்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகலவித நற்கிரியைகளிலும் வருகிற புதிய ஆண்டிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலக பிரகாரமாக நம்ம பெருகுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறோம், ஆனால் நற்கிரியைகளிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வசனத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது கவனிங்க, ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் நற்கிரியிலே பெருகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கிற தேவனுக்கு ஜனங்கள் மகிமை கொடுப்பார்கள். நான் சொல்ல புரிஞ்சுது? அல்லேலூயா. நம்ம நற்கிரியை பெருகினா மனுஷர் உங்கள்
நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். நமக்கு தெரியும், எந்த ஒரு நபர் மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறாரோ அவங்க வாழ்வுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. யோசேப்பின் மூலம் எகிப்திலே கர்த்தர் மகிமைப்பட்டார், யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் மூலம் பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் மகிமைப்பட்டார், கர்த்தர் தானியேலை பாபிலோனிலே உயர்த்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். மொர்தெகாயின் மூலம் அகாசுவேர் ராஜாவின் ஆட்கள் கர்த்தர் மகிமைப்பட்டார், கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தினார். அவரை கொல்லவேன் என்று திட்டம் போட்டு சட்டத்தை ஏற்றின அந்த ஆமானுடைய வீட்டை எஸ்தர் மொர்தெகாய்க்கு கொடுத்தார். இந்த ஆண்டு வருகிற புதிய ஆண்டில் உங்க வாழ்க்கை மேன்மை அடையணுமா? தேவனுடைய கிரியைகளில் நற்கிரியைகளில் நம்ம பெருகணும். அல்லேலூயா. நற்குணங்களில் நம்ம பெருகணும். வேதம் சொல்லுகிறது, நான் நற்கிரியைகளிலே பெருகினால் என்னுடைய நற்கிரியைகளை உலக மனுஷன் பார்க்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஏசப்பாவை மகிமைப்படுத்தினா அந்த நபர் மேல் கர்த்தர் நல்ல அன்புள்ளவராக இருப்பார். கையை உயர்த்துவோர் அல்லேலூயா, கைகளை அசைத்தோர் அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நற்கிரியையிலே பெருங்க. சகலவித நற்கிரியைகளிலும் இந்த உலகத்தில் உங்களுடைய நல்ல குணங்கள் வெளிப்படட்டும். என்ன குணங்கள் வெளிப்படட்டும்? ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும். என்ன கனி வெளிப்படட்டும்? சிலர் என்ன கனி வெளிப்படட்டும்? ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை. பாருங்க, ஆங்கிலத்தில் லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. ரட்சிக்கப்படாத புருஷன் ஏதாவது திட்டுவார், ரட்சிக்கப்பட்ட மனைவி வாய் மூடி மௌனமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா மௌனமா இருப்பதன் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சகோதரி புருஷன் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா மனைவி அடிப்பார். அப்போ ஒரு நாள் ஒரு பாட்டியம்மாட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, பாட்டியம்மா எனக்கு வீட்டுக்கார் நல்லா அடிக்கிறார். இந்த பாட்டியம்மா சொல்லிச்சுதான், உனக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தாரேன். என்ன மந்திரம் பாட்டியம்மா? ஒரு காரியம் செய், வீட்டுக்காரர் மதுபானம் பண்ணிட்டு அங்கேயே சத்தம் போட்டே வரும்போது நீ ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து என்ன சொல்கிறது அந்த அந்த குடத்தில் தண்ணி எடுத்து வாய்க்கில் ஊற்றிடு. ஆனால் ஒரு கண்டிஷன், துப்பவும் கூடாது, தண்ணீரை விளங்கவும் கூடாது. இந்த தங்கச்சி இது மந்திரம் என்று சொல்லி தண்ணி எடுத்தா, வாயில் ஊற்றினா, புருஷன் வந்தார், திட்டினார், இதெல்லாமோ சொன்னார். சட்டி பானையெல்லாம் உடைச்சாரு. இவங்க வாய்க்குள்ளேனே இருக்கு. அப்படி வந்தார், பயங்கர போதை, சொத்திரம் குவார்டரில் ஃபுல் அடிச்சுட்டு வந்தார். அப்படியே கொஞ்ச நேரம் பேசினார், அப்படியே விழுந்தார், உறங்கிட்டார். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு சகோதரிக்கு அடிபடலை. அலம நேரம் ஓடினாங்களா, பாட்டியம்மா நீ சொன்ன மந்திரம் பழிச்சு பாட்டியம்மா. அல்லேலூயா. அந்த பாட்டியம்மா சொல்லிச்சுதான், மந்திரம் ஒன்றும் பலிக்கல, நீ வாயை திறக்காம இருந்தால தான் உனக்கு அடி கிடைக்கல. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷனுடைய வாழ்விலே ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க நற்கிரியைகளை வெளிப்படுத்தினால் அந்த புருஷன் தேவனை அதன் மூலம் மகிமைப்படுத்துவார். அதனால வருகிற புதிய ஆண்டில் உங்க வாழ்க்கை எல்லா விதத்திலும் பெருக பண்ணுவார். அதில் நீங்க நாளும் செய்ய வேண்டிய காரியம் நற்கிரியைகளில் பெருக வேண்டும். எதில் பெருக வேண்டுமா? நற்கிரியைகளில். சோத்திரம். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு சகோதரி விலையேற பெற்ற நளதம் என்னும் அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றிட்டான். யூதாஸ் வந்தா, இந்த வீண் செலவு எதுக்கு, 300 பணத்துக்கு இதை விற்கலாமே என்று சொல்லி பேச இயேசு சொன்னார், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார். நற்கிரியை வெளிப்படுத்துகிற உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்காக கர்த்தர் வாதாடுவார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், நீங்கள் வேலைக்கு போகிற இடங்களில், படிக்கிற இடங்களில்,
நீங்க நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா வருகிற புதிய ஆண்டிலே இந்த சகோதரிக்காய் கர்த்தர் வாதாடினது போல உங்களுக்காய் கர்த்தர் வாதாடுவார். ரட்சிக்கப்படாத புருஷன் பாஸ்டர் எதெல்லாமோ பேசிட்டு இருக்கிறார், நீங்க வாய் திறக்காதீங்க, நற்கிரியை வெளிப்படுத்துங்க. உங்களுக்காக உங்கள் கணவனோடு கர்த்தர் வாதாடுவார், உங்களுக்காக உங்கள் எதிரிகளோடு கர்த்தர் வாதாடுவார். இங்கே சொல்லியிருக்கிறது, இவன் நற்கிரியை செய்திருக்கிறார், இவளை தொந்தரவு செய்தாதீங்க. என்ன செய்து ஏசப்பா கேட்கிறாரு? திரும்ப நற்கிரியை செய்ய விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தயவுள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், நீடிய சாந்தம் உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், ஹல்லேலூயா. ஆகவே நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாஸ்டர், பொதுவாக நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நல்லவனுக்கு காலமே இல்லை. நிறைய சொல்ற கேட்டிருக்கு. அநியாயம் செய்கிறவனுக்கு தான் காலம். அப்படி யாராவது பேசி கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆமே, நீங்கள் நற்கிரியைகளை செய்தால் கர்த்தர் உங்களுக்காய் வாதாடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வாதாடு. எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் வேலை பார்த்து வந்தாங்க. கவனிங்க, இந்த சகோதரி அங்கே வேலை செய்வதனால அந்த கம்பெனியில் ஓனருக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒருவர் இருக்கிறார். அந்த ஓனருடைய வலது கை. கவனிங்க, ஓனருடைய சொல்லுங்க வலது கை. அப்ப இந்த சகோதரி அங்க வேலை செய்வதனால ஓனருடைய வலது கையும் அங்க வேறு பார்க்கிற ஒரு சகோதரியும் அவங்களுடைய பழக்கம், கள்ள தொடர்பு. அதனால ஓனருடைய வலது கையும் காதலியும் சேர்ந்து இந்த சகோதரியை அந்த கம்பெனிலிருந்து விரட்டுவதற்கு வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. சோரி எங்களை சொல்லி வேதனைப்பட்டான். இதெல்லாமோ செய்யறான், என்னை இடம் மாத்துறான். என்ன நடந்து தெரியுமா? கம்பெனி ஓனர் சொன்னாரு, இவனை தான் துரத்த முடியாது, இவனுடைய அயோக்கியதனை எனக்கு தெரியும், ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது இருக்கிறான், ஆனா இதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என்று பேசுறான். இந்த சகோதரி டெய்லி அழுதுட்டே வேலைக்கு போகவே மனம் இல்லை. ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. அந்த ஓனர் ஒரு ஹிந்து சகோதரர், அவர் ஒரு முறை ஜோசியம் கேட்க போனார். ஜோசியம் கேட்க போன ஜோசியம் சொன்னா, உனக்கு கம்பெனியை அபகரிக்க உன்னை கூட இருக்கிற ஒருவன் வேலை பார்க்கிறான். வீட்டுக்கு வந்தார். அவனை சொன்னேன், நாளைக்கு முதல் வேலைக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேச பார்த்தீங்களா? அதோடு அவன் வேலையை விட்டு போனா இந்த நபர் சந்தோஷமா கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்தால் எங்க நமக்காக வாதாட வேண்டுமோ அங்கே கர்த்தர் வாதாடுவார். நீங்க வாயை விட்டு இங்கே கெட்ட வார்த்தை பேசுனீங்க, இதற்கு விரோதமா வேற வழியை எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வாதாட மாட்டார். நற்கிரியை செய்து ஒழுக்கமா உங்க டியூட்டியில கரெக்டா உங்க காரியத்தை சரியா கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க. வருகிற புதிய ஆண்டிலே நற்கிரியை செய்கிற உங்களுக்காய் கர்த்தர் உங்களுக்காக வாதாடுவார். வெளிநாட்டில் வேண்டுமானாலும் அந்த ஸ்பான்சரோடு கர்த்தர் வாதாடுவார். இத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் 9:36 துர்காள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து சொல்லியிருக்கிறது. அவள் மிகுதியும் நற்கிரியை செய்தவள். அல்லேலூயா. அவளுடைய மரணத்தை அந்த ஊர் மக்கள் விரும்பவே இல்லை. அல்லேலூயா. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். யோவான் 10:32 சொல்லுகிறது. ரோமர் 13:3 ஆமே சோத்திரம். நீ ரோமர் 13:3 வாசிங்க. முக்கியமான ஒரு வசனம். ரோமர் 13:3 வாசிங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால், நீ அதிகாரத்திற்கு பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். என்ன செய்? நன்மை செய். நன்மை என்பது ஒரு நற்கிரியை தான். நீங்க அதிகாரத்திற்கு, கவனிங்க, அரசாங்க வேலை பார்க்கலாம்,
பிரைவேட் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? நீங்க அதிகாரத்துக்கு பயப்படாம எதுக்கு அஞ்சாம இருக்குன்னா நீங்க நற்கிரியை மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்க கூட இருக்கிற ஏமாற்றுறவங்களா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற கள்ள வேலை செய்யறவங்களா இருக்கலாம். ஆனா எந்த அதிகாரத்துக்கு நீங்க பயப்படாம நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்தால் போதும், நன்மை செய்தால் போதும். கர்த்தர் நமக்காக அந்த இடத்துல கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வேதம் எபேசியர் 2:10 சொல்லுது, நற்கிரியை செய்யும்படியாக தான் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக மக்கள், ஆண்டவரை நம்பாதவர்கள் நம்மிலே நல்ல கிரியை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டல, ஆனால் அவங்களுடைய நடவுட பாவனை, அவங்க கேரக்டர்ல கிறிஸ்தவன் என்று சரியாக தெரிகிறது. ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது வட இந்தியாவில். கவனிங்க, ட்ரெயின் நிற்கும் போது எல்லாரும் இறங்குறாங்க. அந்த ட்ரெயின் பெட்டியில் ஆப்பிள் வியாபாரம் பண்ண ஒரு தம்பி அறிவாராம். கவனிங்க, எல்லாரும் இறங்கும்போது ஆப்பிள் கூட கீழே கவிழ்ந்து பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக சிந்தி கிடக்கு. மக்கள் எல்லாரும் மிதிச்சு கொண்டே போகிறாங்க. அந்த பெட்டியில் வந்த ஒரு கிறிஸ்தவர் இறங்கி அந்த தம்பிக்கு அந்த பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணி கூடையில் வச்சு தூக்கி தலையில் விட்டாராம். அவன் கேட்டானா, நீங்கள் இயேசு மசிக்கு ஆளா, நீங்கள் கிறிஸ்தவர்களா? ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். கவனி, என்ன கேட்டார்? நீங்கள் கிறிஸ்டியன்ஸா, நீ இயேசுக்கு ஆளா, இயேசுக்கு பிள்ளைகளா, கிறிஸ்தவர்களா? அவர் என்ன செய்தாரு சொல்லுங்கம்மா, வாத்திறந்து என்ன செய்தாரு? எல்லாரும் மெசிட்டு போங்க, அவனுக்கு மேல இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்கிற ஒரு குணம் வெளிப்பட்டது. இன்னைக்கு இந்திய தேசம் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டுமானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் நல்ல கிரியை செய்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்காகவே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஆகவே முதலாவது இந்த ஆண்டு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது காரியம், நாம் பெருக வேண்டியது நற்கிரியைகள் செய்வதில் பெருகணும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்து நீ ஒரு கிறிஸ்தவளா அப்படின்னு யாராவது கேட்டிருந்தா நீங்க வெட்கப்படுங்க. வருகிற புதிய ஆண்டிலே ஆமென் ஸ்தோத்திரம், தேவ பிள்ளை என்று மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவில் நான் நற்கிரியைகளை செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. இரண்டாவது, நாம் பெருக வேண்டியது 2 தெசலோனிக்கர் 1:3 வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடி எல்லாம் நல்ல கரங்களை கொடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கையை கொடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகள், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரதர்ஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதலாவது எதில் பெருகணுமா சொல்லுங்க. இங்க இருக்கிற மருமக்களை பார்த்து மாமி சாட்சி சொல்லணும். என் மரும பரவாயில்ல, என்ன திட்டினாலும் செவிடிய போல போறா. இங்க இருக்கிற ஸ்தோத்திரம் மாமிமாரை பார்த்து மாமிமார் சொல்லணும், என் மருமக பரவாயில்லை. ஸ்தோத்திரம் மருமகளை பார்த்து மாமி சொல்லணும், என் மருமகள் பரவாயில்லை, என்னுடைய மாமி பரவாயில்லை. அப்படி சொல்லுகிற அளவு ஒரு நற்கிரியை வெளிப்பட வேண்டும். எத்தனை விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசம் பெருகணும். என்ன பெருகணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் பெருகணும். என்ன பாஸ்டர் விசுவாசம் பெருகினா? யாத்திராம் 4:31 சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் ஜனங்களை சந்தித்தார் என்று மோசே சொன்னபோது ஆமென் ஜனங்கள் விசுவாசித்து தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கையை உயர்த்துறலை சொல்லுங்க பாப்பா. விசுவாசம் பெருகினா, பலிபீடத்திலிருந்த ஊழியக்காரர் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையை எனக்கென்று ஏற்றுக்கொண்டு தலை குனிந்து தொழுது கொள்வார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, ஊழியக்காரன் கையில பவர் இருக்கிறது, ஆனா அற்புதம் நடப்பது உங்கள் சான்ஸ்ல கர்த்தர் தந்திருக்கிறார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே ஊழியக்காரங்க பிரசங்கிக்கிற வார்த்தைகளை நடக்க போகுது, எல்லா வருஷம் சொல்கிற இப்படி தான், பெருகுவாங்களா அப்படின்னு அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை என்ன சொல்கிறது, நீங்கள் அவிசுவாசமாக நினைச்சா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று நீங்கள் நம்பினா கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுவார். கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, ஏன் விசுவாசம் பெருகணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்ன காரியமா? கூடாத காரியம். சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது சோத்திரம் விசுவாசம் பெருக வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 27:13 சொல்லுது, ஆமென், விசுவாசம் பெருகினால் நாம் கெட்டு போகவே மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. விசுவாசம் இல்லாதபடினால தான், விசுவாசம் பெருகாதபடினால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கெட்டு போய்கொண்டே இருக்கிறோம். இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மழை இல்லாமல் கெட்டு போனாங்க. நான் சொல்கிறேன், விசுவாசம் இல்லாமல் கெட்டு போனாங்க. பிரதர்ஸ் கவனிங்க, என்ன இல்லாமல் கெட்டு போனாங்க? பாவம், நல்ல அழுதான், ஆனால் மழை இல்லாமல் கெட்டு போனாங்க. பைபிள் சொல்லுது, மழை இல்லாமல் பிரச்சனை இல்லை, விசுவாசம் இல்லாமல் கெட்டு போனாங்க. நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசம் ஒரு வரம். எல்லாம் சொல்லுங்க, என்னவா சொல்லுங்க. விசுவாசம் ஒரு வரம். சிலருக்குள்ள அத விசுவாசம் பயங்கரமா இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா ஒன்றும் கையில் இல்லாதிருந்தாலும் எல்லாவற்றையும் லாபப்படுத்திக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய இரண்டாவதாக நம்மில் பெருக வேண்டியது, இதெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது முதல் பாயிண்ட்ல என்ன நற்கிரியை இருக்கா, என்ன குறித்து உலகம் என்ன சொல்லுது, உங்கள் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, சகோதரிகளை குறித்து புருஷமாக நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? என் மனைவி பரவாயில்லை அப்படி நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? சோத்திரம். உங்கள் சொந்த நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? நற்கிரியை வெளிப்படுதா? அதை செக் பண்ணணும். இல்லைன்னா நற்கிரியிலே பெருகும்படி பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டா கர்த்தர் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக உயர்வையும் பெருக்கத்தையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசத்தை பற்றி பிரசங்கிக்கிறேன். விசுவாசத்தில் பெருகணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் பெருகணும். என் வாழ்க்கையில் விசுவாசமே இல்லை பாஸ்டர் அப்படின்னா அதை பெருகக்கூடிய காரியங்களை அறிந்து விசுவாசத்தில் பெருகணும். விசுவாசத்தில் பெருகும்போது பாருங்க, சங்கீதம் 106:12 சொல்லுது, அவர்கள் விசுவாசித்து தேவனுக்கு துதி பாடினார்கள். ஆராதனை நேரம் யார் தான் துதிப்பாங்க? சிலரை பார்க்குறோம், கை கொட்டுங்கன்னு சொன்னால் முதல் ஆளாக கை கொட்ட நிறுத்துவாங்க. ஆனால் விசுவாசத்தோடு ஆராதிக்குள்ள பார்க்குறேன், நம்ம இப்படி தட்டி தான் துதி சொல்லுவதை நிறுத்த வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு தெரியும், கர்த்தரை துதிக்கும் போது ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசித்து தேவனுக்கு துதி பாடினார்கள். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் குறைவானபடினால தான் கர்த்தரை பாடி துதிக்க முடியலை. உதலை சொல்லுங்க பாப்போம். நான் பாடும்போது என் ஆத்துமாவும் என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் எப்படி மகிழுமா? கம்பீரித்து மகிழும். நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது, நான் பெருக வேண்டியது என்னதில் பெருகணும்? விசுவாசம் எல்லா இடத்துல இல்லையே பாஸ்டர். எனக்கு விசுவாசம் இருக்கிறது, கர்த்தர் தந்திருக்கிறார், அதனால என்னுடைய வாழ்வில் மேன்மை இருக்கிறது என்று சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். அநேகர் இருக்கிறீங்க, விசுவாசமே இல்லை, ஏசப்பா என்னை நடத்துவார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசமே இல்லைன்னா இன்றைக்கு அதிலே பெருகக்கூடிய வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். யாரெல்லாம் பைபிளில் ஜெபத்தோடு உண்மையாய் வாசிக்கிறார்களோ, ஊழியக்காரங்க பிரசங்கிக்கும் போது தூக்கத்திற்கு இடம் கொடாமல் கவனக்குறைவில்லாமல் கவனமாக இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் சோத்திரம் விசுவாசத்தை கட்டளையிடுவார். அவங்க வாழ்வில் அவங்க ஜெபித்தா அந்த காரியம் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, நாம் பெருக வேண்டியது விசுவாசத்தில். கடைசி காலத்தில் விசுவாசத்தை சொல்லுங்க, பேர் என்ன?
சொல்லுங்க, விசுவாசி. இப்படி ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியர்கார் கேட்டாராம், உன் விசுவாசம் எங்கே அப்படின்னு. உடனே ஒரு அம்மா கண்ணா அப்படியே எழும்பி உட்கார்ந்து, ஐயா அவர் மாடு வைக்க போயிருக்கிறான்னு சொன்னாங்க. இதைய கேட்டாரா, விசுவாசம் மாடு மேய்க்க போச்சா? ஏன்னா அந்த அம்மா கூட்டத்தில் உறங்கிட்டு இருந்திருக்கு. விசுவாசம் எங்கேன்னு கேட்டது வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்ட போல இருக்கு. உடனே எழும்பி சொன்னாங்களாம், அவர் மாடு மேய்க்க போயிருக்கிறார். உங்க விசுவாசம் எங்க போச்சுது? கவனிங்க, விசுவாசம் எங்க போச்சுது? தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை குறித்து பைபிள் சொல்லுது. இங்க என்ன பாருங்க, விசுவாசம் விசுவாசம் விசுவாசத்தில் ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறார். பொன்னை பார்க்கிலும் நான் சொல்லுவேன், 100 பவுன் தங்கத்தை வைத்திருக்கிறவர்களை விட தெய்வத்தை விசுவாசிக்கலாம் பெரிய பணக்காரங்க. அவங்க கையில ஒன்று இல்லாதிருந்தாலும் குடும்பத்திற்கு காரியமெல்லாம் அந்தந்த வேளையில நடக்கும். 100 பவுன் வைத்திருக்கிறேன்னு சொல்லி பெருமைப்படுகிறவர்கள் வெட்கப்படுகிற அளவு கையில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் அவங்க வாழ்வை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். விசுவாசம் என்ன பாஸ்டர் விசுவாசம் அப்படி நினைக்காதீங்க. அந்த விசுவாசம் எனக்குள் வேண்டும் அப்படின்னு ஒரு வாஞ்சை உண்டானால போதும், உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். ரெண்டாவது எதில் பெருகும்னா விசுவாசத்தில் பெருகும். வீடு தந்திருக்கிறார், படிப்பு தந்திருக்கிறார், ஞானம் தந்திருக்கிறார், எல்லாம் இருக்குது. இப்போ கடைசி காலத்தில் என்ன குறைவு சொல்லுங்க? என்ன குறைவு? விசுவாசம் குறைஞ்சு போயிட்டு. கவனிங்க, தேவனை பற்றிய நம்பிக்கை குறைந்து போயிட்டு. என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம் என்கிற விசுவாசம் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறது. ரெண்டாவது 2026 கர்த்தர் என்னிலும் உங்களிலும் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், விசுவாசம் பெருக பிரயாசப்படுங்க. அதிகமா வேதத்தை படிங்க. ஆமே, ஆலயத்தில் வரும்போது செய்தி வேளையில ஜெபத்தோடு வசனத்தை கேளுங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஜெபிக்கிற வாழ்வில் கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்வார். உங்க வாழ்விலே கர்த்தர் மேன்மைகளை தருவார். ஆமே, நீங்க காணக்கூடாதவைகளை காணும்படி செய்வார். கையை உயர்த்தல சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்ல கூட. அல்லேலூயா. ஆமே, விசுவாசம் என்பதை குறித்து வேதம் சொல்லுது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை வச்சு உங்க குடும்பத்தில் எந்த விதமான நன்மைகளும் இல்லாவிட்டாலும் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்தந்த வேளையில் உயர்வுகளை கண்டிப்பாய் கர்த்தர் தருவார். அதுக்குரிய வழிகள் விசுவாச ஜெபத்தினால் கைகூடி வரும். பதில சொல்லுங்க, நீங்க விசுவாசத்தை வெறும் வார்த்தையா நினைக்காதீங்க. இதுக்கு மதிப்பு என்னன்னு தெரியுமா? பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அதெல்லாம் சொல்றேன். அரை பவுன் கழுத்தில் கிடந்தாலும் எவனாவது பைக்கில் வந்து செலவு பண்ணா பொத்துறீங்களா? ஷாலை வச்சு மறைக்கிறீங்களா? ஆனால் விசுவாசத்தை மட்டும் போனா போகட்டும் விசுவாசம் அப்படி நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசத்தை இழந்து போடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமே, ஆண்டவரை தேடி வர்றோம் பாஸ்டர், ஜெபம் வரும் வார்த்தையாக இருக்கிறது. விசுவாசமே இல்லைன்னா கண்ணீரோடு சொல்லுங்க. பைபிளில் விசுவாசம் இல்லாத ஒரு வாலிபன் அழுது ஜெபித்திருக்கிறார். ஒரு பவுன் நகை இங்கே களவு போனா தவறி போனா அழுகிறீங்களா? உங்களுக்கு இருக்க விசுவாசம் தவறி போனபடினால் கண்ணீரோடு ஜெபமணி பாருங்க. நீங்க சொல்றீங்க குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, முன்னேற்றம் இல்லை, உயர்வு இல்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தெய்வத்தின் மேல் விசுவாசம் இருக்குமானால் ஒன்றுமில்லாத இடத்திலே கர்த்தர் மேன்மைகளை கட்டளையிடுவார். கையை உயர்ச்சி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாவம். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது, ஆனால் கோலியாத்தை அவன் முறியடிக்க முடிந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்திற்கு பணத்தை விட மிக முக்கியமான தேவை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் மேல் ஒரு விசுவாசம். அப்பா மேல அம்மா மேல இல்லை, பெற்ற பிள்ளையின் மேல இல்லை. சில நம்புவாங்க எனக்கு பிள்ளை என்ன காப்பாற்றுவான். அல்லேலூயா. எங்கள் ஃபேமிலியில் கவனிங்க, எங்கள் பாட்டிக்கு அம்மா ஃபேமிலியில் கவனி
2 குடும்பம். ஒரு குடும்பத்தில் 5 பையன்மார், இன்னொரு குடும்பத்தில் கவனிங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்போ எத்தனை பிரதர்ஸ்? 6 ஆம்பளைக்கு இடையில சொல்லுங்க. சில சொல்லுவாங்க இந்த குட்டிக்கு ஒரு குறைவுமே இல்லை. 6 ஆம்பளை கடையில் ஒரு பொண்ணு. ஆனால் அவங்கள நல்லா வச்சிருக்கிறாங்க. கத்தோலிக்க குடும்பம். இப்போ தான் அவங்க மகளுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் பாருங்க, 6 ஆம்பளைக்கும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவங்க பிழைப்பே நடக்கலை. ஆனால் கிருபையா அந்த சகோதரி பாரம்பரியமான கத்தோலிக்க அடிமைத்தனம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக மாறினாங்க. நான் ஏன் சொல்ல தெரியும், எல்லாரும் பெருமையாக சொல்லுவேன், 6 ஆம்பளை கடையில் ஒரு பொண்ணு. சில அப்படியெல்லாம் நினைப்பாங்க. என் கையில் இருக்குது, யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் உங்கள் வாழ்வை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எத்தனை விசுவாசம் வேணும் விரும்புகிறீங்க? கொஞ்சம் விசுவாசம் இருக்குது பாஸ்டர், அவங்க கை வைத்துங்க பார்ப்போம். பாஸ்டர் எனக்கு தான் விசுவாசம் தந்திருக்கிற அவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். சௌரமாருக்கு ஒன்றும் வேண்டாமா? 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டில் கொடுத்தா போதுமா? உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் இதை விட மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். சௌரமான விசுவாசிக்க. 2வது, விசுவாசத்தில் பெருகணும். அல்லேலூயா. நான் சொல்ல ஏற்கனவே இந்த வசனத்துக்குள்ள வருகிற புதிய ஆண்டுக்குள்ள எல்லா பொக்கிஷம் உள்ள இருக்குது. என்ன விசுவாசமா? கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார்னு வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்தா விசுவாசமா அப்படி சிலர் நினைக்கலாம். அப்படின்னு நீங்க சொல்ல நினைக்காதீங்க. இதுக்குள்ள கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறார். முதலாவது, நற்கிரியைகளை பெறுங்க. சௌரி கவனிக்கிறீங்களா? உங்களை பற்றி சாட்சி கெட்டு போயிடுச்சுன்னா இந்த வருஷம் ஆண்டவரே என்னுடைய சாட்சி வெளிப்பட வேண்டும் விரும்புங்க. 2வது, விசுவாசம் இல்லைன்னா அரைகுறையா இருந்தா நான் விசுவாசத்தில் வல்லவளா மாறணும். என்ன மாறணும் சொல்லுங்க. நான் பல நேரம் ஆசைப்படுத்திருக்கிறேன். ஒரு காரியத்திற்கு அது வரம் போல இருக்கு. ஒரு பொருள், ஒரு ஆளுக்கு ஒரு காசு கொடுக்கணும் வச்சிருங்க. அப்போ நான் என்ன அறியாமல் சொல்லிடுவேன், 10 நாளில் தந்துடுவேன். வீட்டில் சொல்லுவாங்க எங்கே இருக்கு போய் பணம்? 10 நாளில் தந்துடுவேன். ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுவா இருந்தாலும் அப்படிதான், ஒரு வாரத்தில் கட்டிடுவேன். ஆனால் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த காரியத்தை செய்திருப்பார். பிறகுதான் யோசிப்பேன், இது நம்ம சொன்னது விசுவாசத்தினால் தேவ செயலான வார்த்தைகள். உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் காரியங்களை கர்த்தர் அப்படி பாக்கியம் பண்ணுவார். அவங்க பிள்ளை எதிர்காலத்தை குறித்து கேள்வி கேட்டுருக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிச்சா உங்கள் வாயிலே உங்களை குறித்து தீர்க்கதரிசனம் வரும். கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியம் சொல்ல முடிக்க போறேன். சொல்லுங்க, இந்த வருஷம் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? வாக்குத்தத்தம் பெருகுமாண்டு. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, பெருகுமாண்டு. எங்கள் குடும்பத்தை எல்லா விதத்திலும் பெருக பண்ணுவார். எங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுவார். ஆமாம். முதலாவது இதில் பெருகணும், நம்ம அவர் பெருக்கிட்டே இருப்பார். முதலாவது நற்கிரி. நான் இந்த தேசத்தில் என்ன பார்த்து இவ கிறிஸ்தவளாயின்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது. வாலிப பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் கல்லூரியில் என்ன பார்த்து ஒருவர் கிறிஸ்தவ சொல்லிடக்கூடாது, கேலி பண்ணிடக்கூடாது. அந்த வாஞ்சை இருந்தால் உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார். நற்கிரி. 2வது, விசுவாசத்தில் பெருகணும். 3வது, 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. எல்லாம் சத்தமுறையில சொல்லுங்க பாபா. 3வது, கிருபையில பெருகணும். இதுக்கு நான் சொல்றேன்னா, பைபிள்ல கிருபை வரங்கள் இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் எங்க இருக்கிறீங்களா? என்ன இருக்கு? வியாக்கியானம் பண்ணுகிற வரம், ஆவிகளை பகுத்தறிவது, வியாதி உள்ளவர்கள் மேலே கைகளை வைக்கும்போது அவர்கள் சுகம் பெறுவார்கள். இதெல்லாம் கிருபைகள் வரங்கள். இந்த 2026 வருகிற வருஷத்தில் நம்ம 3வது பெருக வேண்டியது கிருபைகள் வரங்களிலே. நான் பாட்டு பாடி மட்டும் வீட்டுக்கு போவேன் அல்ல. உங்கள் குடும்பத்தை குறித்து ஆமென் வரும் காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கணும்.
இத்தனை விரும்புறீங்க? உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். உங்க வாயிலே உங்கள் பிள்ளைகளை குறித்த தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் தருவார். நீங்க ஜெபிக்கும் போது ஆமாம், இத்தனை மாதம் இந்த காரியத்தை என் பிள்ளைக்கு செய்வார்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். சத்தமா சொல்லுகிறாரே அல்லேலூயா. மூன்றாவது, கிருபைகளிலே ஆமென் நம்ம பெருகும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணி பாட்டு பாடி விட்டு விடாம கிருபையிலே பெருக வேண்டும். அதற்காக எல்லா நாளும் ஜெபம், ஆண்டவரே என்னை கிருபைகளால் வரங்களால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை யாருக்கும் கசக்காது. எல்லா கரங்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. வியாதி வந்தா நீங்க ஊழியக்காரனோட தொந்தரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விசுவாசத்தோடு முட்டி போட்டு ஜெபிச்சா இந்த கிருபை கர்த்தர் தருவான, உங்களுக்கு கர்த்தர் அற்புதமான சுகம் தருவார். ஒரு ஊழியர் சொன்னார், பிள்ளைக்கு பலகீனம் என்று கார் பிடிச்சு வந்தாங்களாம். 12:30 மணிக்கு பாஸ் சொன்னாராம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்களே போயிருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. இப்படி உங்களை விட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கவனிங்க, ஹாப்பி நியூ இயர் வந்தாச்சா? கவனிங்க, அந்த குடும்பம் பாஸ்டர் திட்டாம விடிய காலம் வரைக்கும் கணவன் மனைவி பிள்ளைக்கா ஜெபம். மறுநாள் காலம் வந்து சாட்சி, பாஸ்டர் என் பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதமான சுகம் தந்தார். கிருபைகள் வரத்தில் பெருகுனா ஆமை அனாவசியம் இல்லாமல் மருத்துவமனையில் பண அழிவுக்கு அவசியமே கிடையாது. சில நேரம் நோயாக இருக்காது, பேயாக இருக்கும், அதுக்கும் கொண்டு மருந்து பார்த்துட்டே இருப்போம். கையை தலை சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன், 7 நிமிஷம் இருக்கிறது. மனக்கெல்லாம் மாறி மாறி ஓடும். இங்கே ஒரு சௌரி இருக்கிறாங்க, அவங்க சில மாதமாக ஒரு பிரச்சனைகள் இருக்கிறாங்க. என்ன நோயினே அவங்களுக்கு தெரியாது, மருந்து வாங்குறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் 1 மணி நேர ஜெபம் வைத்திருந்தது. இப்படியே நான் ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன், ஒய்ஃப் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஜெபம் நடத்தும்போது எனக்கு புரிகிறது, தேவ வல்லமை வெளிப்படுகிறது. மனைவிக்கு ஒரு தரிசனம், அந்த சகோதரியின் சரீரத்தில் ஒரு திரைச்சி போல உருவம் வெளியே போகுது. பல மாதமா எந்த நோயினே தெரியாம அலைஞ்ச அவர்களுக்கு அப்பமே விடுதலை. இந்த நோயை கண்டு ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கியிருந்தா ஸ்கேன் எடுத்து 25,000 ரூபா போயிருக்கும். இனி ஒவ்வொரு மாத்திரை கொடுக்குற மாத்திரை சாப்பிட்டு சாமி வாயெல்லாம் புண் வந்திருக்கும். உடலை சொல்லுங்க பார்ப்போம். அப்போ மூன்றாவது, நாம் பெருக வேண்டிய தேவனுடைய கிருபைகளிலே பெருகணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போகிறோம், எனக்கு கிருபைகள் வரங்களை தாருங்க ஆண்டவரே, எனக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு தீர்க்கதரிசன வரத்தை தாருங்க ஆண்டவரே, அந்நிய பாஷை வரத்தை தாருங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை குறித்து எதிர்காலம் தான் எனக்கு தேவன் சொல்லி ஆண்டவரே. அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கிருபை விசுவாசத்தில் பெருகுவோம், நற்கிரியிலே பெருகுவோம், கிருபையிலே பெருகுவோம். ஆமென். அப்படின்னா வருகிற 26ஆம் ஆண்டிலே எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். ஆமென். விசுவாசத்தில் பெருக பிரயாசப்பட்டு பைபிள் படிக்காத நான் பைபிள் படித்தேன், சர்ச்சைக்கு ஒழுங்கா வந்தேன், ஆமென். ஜெபிக்காத நான் ஜெபம் பண்ணினேன், ஆமென். சோதர நற்கிரியைகளை செய்து ஆமென். இதெல்லாம் செய்த போது உலகத்துள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பெருக பண்ணினார். முதலாம் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறது. முன்னெல்லாம் மீன் வாங்க போனா 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினா கடைகாரி கொஞ்சம் போட்டு தானா ஒரு பிடி. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறது எக்ஸ்ட்ரா தர்றது. ஆமென். நற்கிரியை செய்ய பிரயாசப்படுங்க, பெருகுங்க, விசுவாசத்தில் வளர பிரயாசப்படுங்க, கிருபை வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு எல்லா விதத்திலும் கர்த்தர் பெருக பண்ணுவார். நாம் எழுதி இருக்க போகிறோம்.